பேசிக் டூல்ஸ்களை பற்றி தெரிந்து கொள்வோம். பார்ட் 2ல் இப்போ சில டூல்ஸ்களை பற்றி தெரிந்து கொள்வோம். ஸோ இந்த பார்ட்டில் இந்த டூல் என்னென்னா பெயிண்ட் பக்கெட் டூல் ஜி. ஸோ இதை எடுத்து நம்ம உள்ள பேக்ரவுண்டில் ஒரு கிளிக் பண்ணோம்னா இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலரில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் இங்கே ஃபில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் வேறு கலர் ஒன்று சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே கிளிக் பண்ணுறேன். ஃபில் ஆயிடுச்சு. இது ஃபில் டூல். செகண்ட் ஒன் ஆப்ஷன் கிரேடியன்ட் டூல். ஸோ இந்த கிரேடியன்ட் டூல் எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபோர்க்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் இது இரண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃபோர்க்ரவுண்ட் கலரை பேஸாக வச்சு கலர் வந்து மிக்சிங் கலராக கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு கலர் நான் ஒன்று சூஸ் பண்ணுறேன். ரெட் கலர். ஓகே. இப்போ நான் இந்த கார்னரில் பேஸ் பண்ணி இந்த கார்னர் வரைக்கும் இழுத்து விடுறேன். இப்போ பாருங்கள் இங்கே ரெட் கலர் இருக்குது, போக போக அப்படியே ஒயிட்டாக மாறிட்டே போகுது. அதை இப்படியும் இழுக்கலாம். ஸோ அந்த பாயிண்டில் ரெட் இருக்கும், கீழே வரும்போது ஒயிட் இருக்கும். கீழே இருந்து மேலே எழுதிங்கன்னா மேலே ஒயிட் வரும். இப்படி நீங்கள் எந்த கார்னரில் வச்சதுனாலும் கிரேடியன்ட் கலரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இது கிரேடியன்ட் டூல். இப்போ எந்த டூலை பற்றி பார்க்க போகிறோம்னா பிளர் டூல். ஸோ பிளர் டூல் இதுக்காக நான் ஒரு ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேங்க. ஜூம் பண்ணிக்கிறேன். Ctrl+. ஜூம் இன்னா Ctrl-, ஜூம் அவுட் Ctrl+. இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிளர் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஹைலைட்டாக இருக்க ஒரு பிரைட்டான ஏரியாவை நம்ம கொஞ்சம் ஹைலைட்டை குறைச்சி பிளர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் இந்த பிளர் டூல். இப்போ பாருங்கள் இங்கே டாட்ஸ்லாம் சம் டாட்ஸ் இருக்குது. இப்போ நான் பிளர் டூல் ஒர்க் பண்ணுறேன். சேஞ்சஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? இந்த ஏரியா மட்டும் சேஞ்சஸ் தெரியுதா? இந்த ஏரியா பாருங்கள், இது மட்டும் சேஞ்சஸ் தெரியுது. ஓகே, இதுதான் பிளர் டூல். இப்போ செகண்ட் ஒன் ஆப்ஷன் என்னென்னா ஷார்பன் டூல். இதுக்கு ஆப்போசிட்டான டூல். ஸோ லைட்டாக பிளர்ராக இருக்கிறத கொஞ்சம் ஷார்ப்பாக்குறது. இப்போ உதடு வந்து கொஞ்சம் பிளர்ராக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அதை ஷார்ப்பாக இப்படியே 2-3 டைம் நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா ஷார்ப்பாகிட்டே வருது பாருங்க. ரொம்ப ஷார்ப்பாகிடுச்சா? ஸோ கொஞ்சம் பிளர்ராக இருக்க ஏரியாவை ஷார்ப்பாக மாற்றுறதுக்கு ஷார்பன் டூல். ஸோ தேர்ட் ஒன் ஸ்மட்ஜ் டூல். இது எதுக்குன்னா நீங்கள் ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரை வச்சு ஒரு சின்ன பிட்டு பேப்பரை வச்சு தேய்ச்சி விடுவீங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ பென்சிலில் ஷேடோஸ்லாம் வரைஞ்சிட்டு அதை ஒரு பேப்பரை வச்சு தேய்ச்சி விடுவோம். ஸோ அந்த டூல் தான் இது. இப்போ பாருங்கள், இதை லேசாக ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்காக வருதுன்னா இதோட ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க. இங்கே இருக்கா 50 இருக்கா, ஒரு 15 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த பெயிண்ட் ஆர்ட்டு இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அது எல்லாமே இந்த டூலை வச்சு தான். ஸோ நார்மலாக இருக்க ஒரு ஃபோட்டோவை ஒரு ஆர்ட் மாதிரி மாற்றுறதுக்கு, பெயிண்டிங் ஆர்ட் மாதிரி மாற்றுறதுக்கு இந்த ஸ்மட்ஜ் டூல் தான். உங்களுக்கே சேஞ்ச் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள். ஸோ வரைஞ்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரியுதா? இது நல்ல பொறுமையாக ட்ரைனிங் எடுத்திங்கன்னா ஒரு வரைஞ்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ ஒரு பெயிண்ட் ஆர்ட் மாதிரி. ஓகே, இந்த டூலை வச்சு தான் பெயிண்ட் ஆர்ட் எல்லாமே பண்ணுறாங்க. தெரியுதா சேஞ்சஸ்? ஸோ இது வந்து ஸ்மட்ஜ் டூல். ஸோ அடுத்த டூல் என்னென்னா
டாட்ஸ் டூல். டாட்ஸ் டூல் எதுக்கு? ஒரு டார்க்கான ஏரியாவை, இப்போ கழுத்துக்கு கீழே டார்க்காக இருக்குது, இதை பிரைட் ஆகணும் அப்படின்னா பாருங்கள், கொஞ்சம் பிரைட் ஆகுதா? ஸோ இதை வச்சு சில டார்க்கான ஏரியாவை கொஞ்சம் பிரைட் ஆக்கிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்த டூல் என்னென்னா பர்ன் டூல். பர்ன் டூல்னால் இதுக்கு ஆப்போசிட், டார்க்காக இருக்க ஏரியாவை பிரைட் ஆக்கணும். அதில் பிரைட்டாக, ரொம்ப பிரைட்டாக இருக்க ஏரியாவை கொஞ்சம் டார்க் ஆக்குறது. தெரியுது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? திரும்ப திரும்ப பண்ணிங்கன்னா ரொம்ப டார்க் ஆகிட்டே இருக்கும். அதனால் லைட்டாக டச்சப் பண்ணிவிட்டு விட்டுறணும். தெரியுதா டார்க்காக? ஸோ இது பர்ன் டூல். ஸோ அதுக்கடுத்த ஆப்ஷன் ஸ்பாஞ்ச் டூல். இது வந்து ஸ்பாஞ்சை வச்சு தேய்ச்சிங்கன்னா, ஒரு செவத்தில் ஸ்பாஞ்சை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அதோட கலர் போயிடும். ஸோ அந்த டூல் தான் இது. இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அப்படியே கலர் போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சா? இதான் வந்து ஸ்பாஞ்ச் டூல். ஸோ தேர்டு, இதுக்கு அடுத்த டூல் என்னென்னா ரொம்ப முக்கியமான டூல், பென் டூல். ஸோ இங்கே இந்த ஃபோட்டோஷாப்பை பொறுத்தளவில் எனக்கு பிடிச்ச டூலும் பென் டூல் தான். ரொம்ப முக்கியமான டூலும் பென் டூல் தான். ஒரு டிராயிங் ஆகட்டும், ஒரு செலக்ஷன் ஆகட்டும், ஒரு பர்டிகுலர் பார்ட்டை வந்து கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் இந்த லேசோ டூலை விட்டுட்டு பென் டூலு தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, ஒரு 80% டிசைனர்ஸ் வந்து பென் டூல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பென் டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம பென் டூலை பற்றி பார்க்கலாம். இந்த பென் டூல் இருக்கே, இது ஒரு முக்கியமான டூல், ரொம்ப பிடிச்ச டூல், எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரே டூல் பென் டூல். ஸோ ட்ராயிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், செலக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய வேலைகளுக்கு இந்த பென் டூல் யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு தான் ப்ரஷ் இருக்கே ட்ராயிங் டூல் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ நான் இப்போ ப்ரஷ் எடுக்கிறேன், ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு ப்ளூ கலர். இப்போ நான் ட்ராயிங் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே மவுஸை சிறுசாக்கிக்கிறேன். ஸோ அந்த பாயிண்டரை சிறுசாக்கிறது பெருசாக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லெஃப்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட், ரைட் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ அதை வச்சு சிறுசாக்கிட்டேன். இப்போ நான் ட்ராயிங் பண்ணுறேன். ஸோ ட்ராயிங் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு ட்ராயிங். ஸோ இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இதுக்கு பென்சில். ஸோ பென்சில் வந்து தின்னாக வரைகிறதுக்கு, இதே வந்து தின்னா இப்படியெல்லாம் வரையணும்னு நினச்சிங்கன்னா அது ஸோ பென்சில் டூல் வச்சுக்கலாம். ஸோ இந்த டூல்லாம் இருக்கும் போது பென் ட்ராயிங் டூல்னு சொல்கிறீங்களே, அது எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நான் பென் டூலுக்கு வரேன். பென் டூல் செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே என்ன செலக்ட் ஆகிருக்கு ஆப்ஷனில் ஷேப். ஸோ ஃபில் கலர், ப்ளூ கலர். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்சுக்காக நான் ஒரு ரெட் கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே வரேன். இப்போ ட்ராயிங் பண்ணுறேன். இந்த பென் டூல் எதுக்குன்னா, இதுக்குன்னு ட்ராயிங் டூல் தான். ஸோ இந்த பென் டூலை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது? எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலும் இந்த பென் டூலை வச்சு ட்ராயிங் பண்ண முடியும். ஸோ இது எப்படி வேலை செய்யும்னா, ஒரு பாயிண்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட் ஒரு கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா அது லைனாகவே இருக்கும். ஓகே, இந்த பாயிண்டில் திரும்ப இன்னொரு பாயிண்ட் வைக்கிறீங்க. ஸோ இங்கே ஜாயின் பண்ணிடுறீங்க. ஸோ என்றைக்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து திரும்ப ஜாயின் பண்ணாதே அது ஒரு சேஃபாக அமையும். இப்போ சேஃப் ஆகிடுச்சு. இதை நீங்கள் செலக்ட் பண்ணி இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே வந்து நீ ட்ரையாங்கிள் வந்து நீங்கள் அந்த ஷேப்பை யூஸ் பண்ணி பண்ணணுன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி ஷேப் கொண்டு வர முடியாது. ஓகே, இதை எப்படி வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த பென் டூல் யூஸ் ஆகுது.
இதே பென் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டீங்க, அடுத்த பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டீங்க. பட் மவுஸை வந்து நான் ரிலீஸ் பண்ணலை, அப்படியே பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு பாட்டமில் அப்படி இழுத்தேன்னா என்ன ஷேப் வருதுன்னு பாருங்கள். அப்படியே டாப்க்கு இழுத்தேன்னா இங்கிட்டு வரும், இப்படி இழுத்தா இப்படி போகும். ஸோ மவுஸை ரிலீஸ் பண்ணக்கூடாது, மவுஸை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அமைக்கிட்டே இப்படி செஞ்சோம்னா இது வந்து ஒரு ஆர்க் மாதிரி, பேரபோலான்னு சொல்லுவோம், பரவளையம் மாதிரி, இது மாதிரி எந்த ஷேப்லனாலும் வளைஞ்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் விட்டுடலாம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் இப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதையும் விடாமல் நான் ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரேன். எந்த ஷேப் வேணாலும் எங்கிட்ட விட்டுட்டேன். இப்போ அடுத்த பாயிண்ட்டு, அந்த பாயிண்டில் போய் ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஜாயின் பண்ணிட்டு அப்பவும் மவுஸை ரிலீஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த ஷேப்புக்கு இழுத்தீங்கன்னா ஸோ ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ ஒரு ஷேப் கிடச்சிருக்கு. இப்படி நீங்கள் ஷேப் ட்ராயிங் பண்ணலாம். ஓகே, இப்போ அதே பென் டூலில் கீழே பாருங்கள் பெர்ஃபார்ம் பென் டூல் இருக்குது. இந்த பென் டூல் எதுக்குன்னா நீங்கள் வந்து பாயிண்ட்டாக செலக்ட் பண்ணிங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக ஒரு பென்சிலை எடுத்து ட்ராயிங் பண்ணுற மாதிரி. ஜாயிண்ட் ஆகிடுச்சா? இப்படி ரவுண்ட் போடுறா இருந்தால் ரவுண்ட், ஜாயிண்ட் ஆகிடுச்சா? ஸ்கொயர் போடுறா இருந்தால் ஸ்கொயர். இப்போ ஜாயிண்ட் ஆகிடுச்சா? ஸோ இதுக்கு இந்த டூல். அதுக்கடுத்து ஆட் ஆங்கர் பாயிண்ட்டுன்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ ஆட் ஆங்கர் பாயிண்ட், ஆங்கர் பாயிண்ட்ன்றது இந்த சின்ன சின்ன பாயிண்ட் தான். ஸ்கொயராக இருக்கா? ஜூம் பண்ணிக்கிறங்க. ஜூம் பண்ணுறதுக்கு Ctrl+, Ctrl-. ஓகே, இப்போ ஆட் ஆங்கர் பாயிண்ட்டுனா இங்கே ஒரு பற்றி தான் ஆங்கர் பாயிண்ட் 1 2 3 4 இருக்கா? எனக்கு இந்த இடையில் ஒரு பாயிண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இடையில கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆங்கர் பாயிண்ட் வந்துடும். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து இழுத்திங்கன்னா ஒரு ஷேப் வரும். ஸோ இந்த ஆங்கர் பாயிண்ட் நார்மலாக இழுக்கிறோம்ல, இது மாதிரி எந்த ஆங்கர் பாயிண்ட்லாம் திரும்ப இழுக்கிறீங்களோ அப்போது ஒரு ஷேப் மாறும். ஓகே, ஸோ இது ஆட் ஆங்கர் பாயிண்ட். இதுக்கு இடையில் நீங்கள் ஒரு ஆங்கர் பாயிண்ட் வேணும், இந்த இதை வளைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆங்கர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை இழுத்திங்கன்னா வளையும். இதுக்கு தான் ஆட் ஆங்கர் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெலிட் ஆங்கர் பாயிண்ட். டெலிட் ஆங்கர் பாயிண்ட்னா இதுக்கு ஆப்போசிட் டூல். அப்படியே ஆட் பண்ணோம், அந்த இது வேணாம்னு நினைக்கிறோம். ஸோ அதில் வச்சு டெலிட் ஆங்கர் பாயிண்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்டில் வச்சு ரைட் மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா இத்தனை ஆப்ஷன் வரும். இதில் டெலிட் ஆங்கர் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டை டெலிட் ஆகிரும். இவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் கன்வெர்ட் பாயிண்ட் டூல். ஸோ ஒரு பாயிண்ட் டூலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அதை வந்து அந்த பாயிண்ட்டை நீங்கள் மூவ் பண்ண முடியாது. இப்போ நான் பாருங்கள், இப்போ நான் இதை இழுக்க முடியாது, அதை வச்சு மற்ற ரெண்டும். ஸோ 2 ஷேப், இது வந்து மிடில் பாயிண்ட் ஆயிரும். இதுக்கு அடுத்த பாயிண்ட்டு லெஃப்ட் சைடு, அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு ரைட் சைடு, அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு. அது ரெண்டுமே வந்து ஷேப் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டே போகும். இப்படி எஸ் மாதிரி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடுவில் ஒரு ஆங்கர் பாயிண்ட்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் ஷேப் இப்படி போகும். வந்துருச்சா? ஸோ இது வந்து பென் டூலோட ஆப்ஷன்ஸ். இப்போ பென் டூலோட ஆப்ஷன்ஸ் எதுக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோ இருக்குது, இந்த ஃபோட்டோவுக்கு நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ இதே பென் டூல் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்டில் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன். அடுத்த பாயிண்ட் நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு மவுஸ் ரிலீஸ் பண்ணலை, இப்போ அப்படியே இழுக்கிறேன். ஓகே, விட்டுட்டேன். அதுக்கு அடுத்த பாயிண்ட் நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன், இப்படி கிளிக் பண்ணுறேன், இப்படியே ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது எதுக்குன்றது இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் நான் சொல்கிறேன். ஸோ பேர், அதாவது இதுக்கு கீழே பிக்சருக்கு கீழே ஏதோ ஒரு மேட்டை டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணலாம். அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு இங்கே ஒன்றா வச்சுக்கலாம். Ctrl+T கொடுத்து
நீங்கள் மேட்ரை சிறுசாக்கலாம் பெருசாக்கலாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கண்ட்ரோல் T. ஸோ ஒரு மேட்ரை சிறுசாக்கிறதுக்கோ பெருசாக்கிறதுக்கோ. ஓகே, இந்த மாதிரி டைப் பண்ணுறதுக்கு ஒரு ஷேப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பென் டூலை யூஸ் பண்ணி நான் மேலே ஒரு ஷேப் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் டைட்டில் போடுறதுக்கு. ஸோ நான் அங்கே பென் இங்கே நகட்டிக்கிறேன், இங்கே வச்சுக்கிறேன், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன், அப்படியே இழுக்கிறேன். ஸோ இப்போ மேலே தான் நம்மளுக்கு வேணும். இதுக்கு மேலே ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஷேப் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டைப் பண்ணிக்கலாம், இதை கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காகவும் இந்த பென் டூல் ட்ராயிங் டூலாக யூஸ் ஆகுது. த நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த பென் டூலை நம்ம செலக்ஷன் டூலாகவும் மாற்றிக்கலாம். இந்த பென் டூலை செலக்ஷன் டூலாக எப்படி மாற்றுறது? இதை பாருங்கள், இங்கே ஷேப் இருக்கா, இந்த ஷேப்பில் கிளிக் பண்ணி பேட்டர்ன் மாற்றிக்கிறேங்க. மாற்றிட்டு இப்போ ஜூம் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டூல் எடுத்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா ஸோ கார்னராக வரும். பார்த்துக்குங்க, இந்த பெண்டிங் இதெல்லாம் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் கட் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பென் டூல் எடுத்துக்கிறோம். ஸோ பென் டூல் எடுத்துக்கிறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ அடுத்து பெண்டிங் எங்கே இருக்கோ அங்கே கிளிக் பண்ணி மவுஸை ரிலீஸ் பண்ணாமல் இப்படி வைக்கிறேன். அடுத்து ஆல்ட் இருக்குல்ல, ஆல்ட் கீயை பிடிச்சிட்டு இந்த பாயிண்டில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பாயிண்ட்டுக்கும் அடுத்த பாயிண்ட்டுக்கும் ஒரு பெண்டிங் கிடைக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணுறேன், இதுக்கு அடுத்த பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன், அந்த ஒரு பெண்டிங். ஸோ இங்கே ஆல்ட்டை பிடிச்சிட்டு ஒரு கிளிக், ஆல்ட்டை பிடிச்சிட்டு ஒரு கிளிக். அப்படி இல்லைன்னா நீங்களாக அப்படி வளைஞ்சு சின்ன சின்ன பாயிண்ட்டாக கிளிக் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. அண்டோ கொடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும், போயிடும், டெலிட் ஆகிடும். ஸோ பாருங்கள், நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணுறேன், தெளிவாக கட் பண்ணலை. அப்படியே கொண்டாந்து அந்த பாயிண்டில் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டால் இப்படியே தான் இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, கண்ட்ரோலை பிடிச்சிக்கிறங்க, ஒரு என்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த பென் டூல் அப்படியே செலெக்ஷன் டூலாக மாறிடும். இப்போ என்ன பண்ணுறீங்க, கண்ட்ரோல் C காப்பி பண்ணுறீங்க. ஏதாவது ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, இதில் பேஸ்ட் பண்ணிடுறீங்க, ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ எந்த பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு செலெக்ஷன் டூலாகவும் மாற்றிக்கிற முடியும் நம்மளால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்தி விடுங்க. மீண்டும் எனது அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது Ymax சத்யகுமார்.